வித் கோமாளி சீசன் 5ல் நடந்த பிரச்சனை இப்போ பெரிய சர்ச்சையாகவே வெளியே வந்துட்டுருக்கு. அதாவது பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் நடந்த சண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரியங்கா தான் CWC டைட்டில் வின்னர்னு அஃபிஷியலாக வந்திருக்கு. 100% இது உண்மை தான். பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் என்ன சண்டை தெரியுமா? திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகும்போது பிரியங்கா திவ்யா துரைசாமியை பேச சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு ஆங்கர் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு மணிமேகலை கேட்டிருக்காங்க. ஸோ அதே பெரிய சண்டையாயிருச்சு. ஸோ பிரியங்கா கோச்சிட்டு வெளியே போய் அழுதுட்டாங்க. ஸோ மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்டால் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ப்ரொடியூசர் எப்பவும் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக போராடிட்டே இருந்தாங்க. ஆனால் முடியவே இல்லை. அந்த ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கல. ஸோ அடுத்த திரும்பவும் டிக்கெட் டு ஃபினாலே ஷூட் அப்போ மணிமேகலை எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ ப்ரொடியூசர் ஷார்ட் பிரேக் அப்போ நீங்கள் பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு போராடி இருக்காங்க. ஸோ அதனால மணிமேகலை செம கடுப்பாயிட்டாங்க. கடுப்பான மணிமேகலை CWC ஆங்கர் பதவியிலிருந்தே விலகி மொத்தமாகவே வெளியே போயிட்டாங்க. ஸோ பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை. முதல்ல இதை தொகுத்து வழங்கிட்டு இருந்ததே மீடியா மிஷின்ஸ். இப்போ வேற ஏதோ ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக பாவ்னி. ஏதோ பிரியங்கா தப்பாக பேசின ரெக்கார்டாக வெளியாயிட்டிருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல இன்னும். ஆனால் பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை. அந்த ப்ரொடியூசர் தான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க மணிமேகலை செல்ஃப் ரெஸ்பெக்டோட இல்லை இருக்கிற ஆள்னு அவங்களே வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. பிரியங்கா மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவங்க பிரியங்கா தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிட்டு பிரியங்கா மேலே கோச்சிட்டாங்க. ஸோ அது நீங்கள் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு பிரியங்கா பற்றி போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை யார் அப்லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பாவனி தான். பாவனியே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் பிரியங்கா மேலே கண்டிப்பாக எந்த தப்பும் இல்லை. 100% நிறையா பேர் பிரியங்காவை திட்டிகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் பிரியங்கா மேலே எந்த தப்பும் இல்லாது. ஸோ அதனால் பிரியங்காவை திட்டாதீங்க. பிரியங்கா எத்தனையோ கஷ்டங்கள் இருந்து முன் வந்திருக்காங்க. நிறையா கஷ்டங்கள், அவங்களுக்கு சொந்தங்கள் எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க உழைப்புக்காக எத்தனையோ கஷ்டங்களை மறைச்சிட்டு இங்கே நல்ல பொங்கலாக இருக்காங்க. அதுக்காக மணிமேகலையும் குறை சொல்ல முடியாது. மணிமேகலையும் நல்லவங்க தான். ஆனால் பிரியங்கா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு பாவனி சொன்னாங்க. பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா பிரியங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் மணிமேகலுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ரெண்டுத்தையும் வேடிக்கையே பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. நிறையா செலிப்ரிட்டிஸ் பிரியங்காவை தப்பாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அந்த மாதிரி பேசியிருக்காங்கங்கிறதெல்லாம் பொய் தான். ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் வச்சது அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களோட பேசின ஆடியோ வீடியோவோட காட்ட வேண்டியது. நிறையா யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், அதெல்லாம் பொய் தான். ஸோ நீங்களும் நம்பாதீங்க. ஆனால் மணிமேகலைக்கு நடந்த இஷ்யூ உண்மை தான். ஆனால் அது பிரியங்கா மூலமாக நடக்கல, அந்த ப்ரொடியூசர் மூலமாக நடந்தது. மீடியா மிஷின்ஸ் 4 வருஷமாக இருந்தாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு 4 சீசனில். இந்த 5th சீசனில் தான் அவங்க விலகிட்டாங்க. ஸோ ஆனாலும் பிரியங்கா டைட்டில் வின் ஆனது எனக்கு ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போன சீசன் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்குது டிஆர்பி. இது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு வாரம் வந்துடுச்சு. ஸோ வைல்ட் கார்டு முடிஞ்சாலும் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு பிரியங்கா டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரன்னர் கண்டிப்பாக சுஜிதாவாக தான் இருக்கும். அந்த இதுவும் இன்னும் வெளியே வரல. ஸோ வந்தால் சொல்கிறேன். ஆனால் குக் வித் கோமாளியோட டைட்டில் வின்னர் பிரியங்கா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 100% இது உண்மையான அஃபிஷியல் நியூஸ் தான். அதை புரிஞ்சுக்காமல் பிரியங்கா மேலே இனிமேல் யாரும் தப்பு சொல்லாதீங்க. மணிமேகலை மேலேயும் யாரும் தப்பு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிரியங்கா பிடிக்குமா மணிமேகலை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.